அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 8/5/2024 சித்திரை மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. அமாவாசை திதி காலை 8:52 வரை, பின்பு வளர்பிறை பிரதமை. பரணி நட்சத்திரம் பகல் 1:32 வரை, பின்பு கிருத்திகை நட்சத்திரம். சித்த யோகம் பகல் 1:32 வரை, பின்பு அமிர்த யோகம். இன்று கிருத்திகை விரதம், முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. சுப வரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் சூரியன், சுக்கிரன், சந்திரன். ரிஷபராசியில் குரு, கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீன ராசியில் புதன், செவ்வாய், ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் சந்திரன் சஞ்சரிப்பதும் 2இல் குரு சஞ்சரிப்பதாலும் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பேச்சு திறமையால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். உங்கள் மீது இருந்து வந்த அவப்பெயர்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைவதால் மன அமைதியும் பூரிப்பும் உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவா விஷ்ணு ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற உதவிகள் தக்க நேரத்தில் கிடைப்பதில் தேவையற்ற தடங்கல்கள் உண்டாகும். செவ்வாய், ராகு, புதன் போன்ற கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் என்றாலும், குறிப்பாக பண விஷயத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளால் உங்களது மன அமைதியானது குறையும். தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருந்தால்தான் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். சக ஊழியர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, குறிப்பாக இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், சந்திரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது
பல்வேறு லாபகரமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த சட்ட ரீதியான சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக கடந்த காலத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை உண்டாகும். குடும்பத்தில் கூட மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதால் ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவீர்கள். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், சந்திரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் எல்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர், வெளிநாடுகள் மூலமாக கூட மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி ஒன்று கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், சந்திரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். குடும்ப ஒற்றுமை சுமாராக இருக்கும் என்பதால் குடும்பத்தில் உள்ள நபர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலையில் சற்று நெருக்கடி இருந்தாலும் உங்களின் தனித்திறமை காரணமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குறிப்பாக தொழில் ரீதியாக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. கூட்டாளிகள் தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சற்று கவனத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, குரு பகவான் சாதகமாக இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, 8ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். குறிப்பாக இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வீண் குழப்பங்கள் ஏற்படலாம். குறிப்பாக சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களே தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். ஒவ்வொரு காரியத்திலும் கண்ணும் கருத்துமாக இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். வேலையாட்களால் வீண் நெருக்கடிகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு கூடுதலாக இருப்பது மட்டுமில்லாமல் உடன் இருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் அதிகாரியிடம் நல்ல பேர் அடைவதில் தேவையற்ற தடங்கல்கள் ஏற்படும். பொதுவாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு பேச்சை குறைப்பதும்
பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் மிக மிக நல்லது. குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. குறிப்பாக இன்றைய நாளில் மாலை 7:06 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் இன்று இரவுக்கு பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக மாலைக்கு பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளும், நாளைய நாள் உங்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக எடுத்த காரியத்தை சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இன்று இரவு 7:06 மேல் உங்களுக்கு சந்திராஷ்டம் தொடங்குவதால் இரவு நேரங்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, குறிப்பாக பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் 7இல் குரு அமைய பெற்று ஜென்ம ராசியை பார்ப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில பலமான பலன்கள் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்களால் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் தற்போது குறைந்து அனுகூலமான பலன்கள் ஏற்படும். அடுத்து குறிப்பாக தொழிலில் பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய நாளில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும், பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரனும் சந்திரனும் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி அனுகூலங்கள் ஏற்படும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து குறிப்பாக பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு.
மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பது தைரியத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். சுக்கிரன் 4ல் சஞ்சரிப்பதாலும் குரு 5ல் சஞ்சரிப்பதாலும் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்றாலும் ஒரு சில சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அந்த வேலை பளு இருப்பதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். குறிப்பாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உங்களது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். ஒரு சிலருக்கு வயது மூத்தவர்களிடம் வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமையப்பட்டிருப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும் என்றாலும் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. பேச்சில் பொறுமையோடு இருப்பது மிகவும் நல்லது. உடன் பிறந்தவரிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் முடிந்தவரை பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சூரியன் சந்திரன் 3ல் குரு சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். செவ்வாய் ராகு ஜென்ம ராசியில் இருப்பதால் கோபத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையோடு செயல்பட வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக் கொள்வார்கள். முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அடுத்து குறிப்பாக வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால்தான் ஒரு சில அனுகூலத்தை அடைய முடியும். கூட்டாளிகள் மூலமாக கூட தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம். வெளிநபர்களிடம் தொழிலை பற்றி பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால்தான் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் உறவினர்கள் பகை, பூர்வ புண்ணிய தோஷம், அந்த பூர்வ புண்ணிய தோஷத்திற்கு உரிய பரிகாரங்கள் என்ன என்பதனை பற்றி கூற உள்ளேன். ஒரு ஜாதகத்துல தந்தை காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். தந்தை ஸ்தானம் 9ஆம் இடம். தந்தைக்கு தந்தை ஸ்தானம் பூர்வீகம் என்பது 5ஆம் இடம். 5ஆம் அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் இருந்தாலும் 5ஆம் அதிபதி வலிமையாக இருந்தாலும் சூரியன் வலிமையாக இருந்தாலும் பூர்வ புண்ணிய வகையில் அனுகூலமான பலன்கள், பூர்வீக வழியில் அனுகூலங்கள், அதாவது பொருளாதார அனுகூலங்கள், சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலை. நாங்க இந்த ஊர்ல இருந்தோம், இவ்வளவு பெரிய பெரிய குடும்பத்துடைய வாரிசு,
எங்க தாத்தா இப்படி இருந்தாரு, எங்க அப்பா இப்படி இருந்தாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அந்தஸ்தான நிலை இருக்கும். பொதுவா 5ஆம் வீட்டுல சுபகிரகங்கள் இருந்தாலும், 5ஆம் அதிபதி சூரியன் கூட குரு போன்ற சுபகிரகங்கள் இருந்தாலும், குரு சேர்க்கப்பட்டு சூரியன் இருந்தாலும், சூரியனை குரு பார்த்தாலும், 5, 7, 9 பார்வையாக பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கு தந்தை வழி உறவினர்கள் வகையில் ஒரு கௌரவமான நிலை, தந்தையுடைய மூதாதைகள் சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையில் இருந்த நபராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுபோல சூரியன் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சேர்க்கப்பட்டிருந்தாலும், 5ஆம் அதிபதி சுக்கிரன் சேர்க்கப்பட்டிருந்தாலும், பூர்வீக வழியில் ஒரு பொருளாதார அனுகூலங்கள், தந்தை மூலமாக ஒரு பொருளாதார அனுகூலங்கள், தந்தை ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் உண்டாகும். அதுபோல ஒரு ஜாதகத்துல 5ஆம் வீட்டுல சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், உங்களுக்கு வளர்பிறை சந்திரன் போன்ற கிரகங்கள் இருந்தாலும் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குரு பார்வை 5ஆம் வீட்டுக்கு இருந்தாலும் பூர்வீக வழியில ஒரு சில பொருளாதார அனுகூலங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார அனுகூலங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு பெயர் புகழை அடையக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சமுதாய அந்தஸ்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு ஜாதகத்துல 5ஆம் வீட்டுல சனி போன்ற பாவகிரகங்கள் இருந்தால் அது பூர்வ புண்ணிய தோஷமாகும். இந்த பூர்வ புண்ணிய தோஷத்தின் காரணமாக தந்தை வழி உறவினர் வகையில பகையை ஏற்படுத்தும். அது போல 5ஆம் வீட்டுல ராகு இருந்தாலும் அப்பா வழி உறவினர் வகையில தேவையில்லாத பகையை சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். 5ஆம் அதிபதி ராகு சேர்க்கப்பட்டிருந்தாலும், சூரியன் ராகு சேர்க்கப்பட்டிருந்தாலும், சூரியன் ராகுவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை, சுவாதி, சதயம் போன்ற நட்சத்திரத்தில் இருந்தாலும் தந்தை வழி மூதாதிக வகையில், தந்தை வழி உறவினர் வகையில் தேவையில்லாத பகையை சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்துல 5ஆம் அதிபதி போய் ராகு சேர்க்கப்பட்டாலும், அடுத்து ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்தாலும், ராகுவோட நட்சத்திரம் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரத்தில் அமையப்பட்டிருந்தாலும், ராகுவோடைய இணைஞ்சிருந்தாலும் அது என்ன பண்ணுன்னா பூர்வீக வழியில பகையை ஏற்படுத்தும். சண்டை, சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். அது போல உங்களுக்கு பார்த்தால் 5ஆம் அதிபதியோட கேது சேர்றது ரொம்ப ரொம்ப கெடுதி. 5இல் கேது இருந்தாலும், 5ஆம் அதிபதி கேது சேர்க்கை பெற்றாலும், தந்தைக்காரகன் சூரியன் கேதுவோட சேர்ந்திருந்தாலும் அது பூர்வ புண்ணிய தோஷமாகும். அப்படிப்பட்ட பூர்வ புண்ணிய தோஷம் உள்ளவர்களுக்கு அப்பா வழி ரிலேஷன்ஸ் வகையில தேவையில்லாத வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். அப்பா வழி உறவினர் வகையில தேவையில்லாத வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். தேவையற்ற நிம்மதி குறைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்றால் எந்த ஒரு ஜாதகத்திற்கும் 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் போல, சிம்ம ராசி என்பது அப்பா வழி உறவினர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆகும். சிம்ம ராசியில சுபகிரகங்கள் இருந்தால் தந்தை வழி உறவினர்களில ஒரு சுமூகமான நிலை உண்டாகும். அதுவே 5ஆம் வீட்டுல சிம்ம ராசியில சனி இருந்தாலும், ராகு இருந்தாலும், கேது இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா வழி ரிலேஷன்ஸ் வகையில வம்பு, வழக்குகள், தேவையற்ற நெருக்கடிகள், தேவையில்லாத நிம்மதி குறைவெல்லாம் உண்டாகும். அது போல கிரகண மாதங்களில் பிறப்பது, கிரகண நாட்களில் பிறப்பது சாதகமற்ற அமைப்பு ஆகும். பொதுவாக சூரியன் ஒரு ஜாதகத்துல ராகு அல்லது கேது சேர்க்கப்பட்டிருப்பது சாதகமற்ற அமைப்பு ஆகும். அதிலும் குறிப்பாக கிரகணம் ஏற்பட்ட நாள்ல பிறக்கிறது கடுமையான தோஷமாகும். சூரியன், சந்திரன், ராகு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருக்கிறது கிரகண காலமாகும். அது போல சூரியன் அல்லது சந்திரன், அதாவது சூரியன் ராகு அல்லது கேது சேர்க்கப்பெற்று அதற்கு 7ஆம் வீட்டுல சந்திரன், ராகு அல்லது கேது சேர்க்கப்பட்டிருந்தால் அது பௌர்ணமின்னு சொல்லுவோம். அது கிரகண பௌர்ணமின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தை வழி ரிலேஷன்ஸ் வகையில, தந்தை வழி உறவினர் வகையில தேவையில்லாத மனஸ்தாபங்கள், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையினை உண்டாக்கும். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் பொதுவா 5ஆம் வீடும்
சூரியனோட வீடான சிம்ம ராசியும் ஒரு ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருந்தாலும், அது போல சூரியன் ஒரு ஜாதகத்துல பலகீனமாக இருந்தாலும், அவங்க என்னைக்கு பூர்வீகத்தை விட்டு வேற ஏதாவது ஒரு ஊருக்கோ வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கோ போனா ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அவங்க குறிப்பாக பூர்வீகத்தில் இல்லாம வேற ஏதாவது ஒரு ஊருக்கோ வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கோ போகின்றது மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை சந்திக்க முடியும். அவங்க பூர்வீகத்தில் இருந்தா பூர்வீக ரிலேஷன்ஸ், அதாவது பங்காளிகளை ஏற்படக்கூடிய பகையே அவங்களுக்கு நிம்மதியை குறைச்சிடும். அவங்களுடைய நேரத்தை வீணடிக்கும். அவங்களுக்கு ஒரு மன உடைச்சலை தரும். அதன் மூலமாக கடுமையான ஒரு முன்னேற்ற தடையை சந்திக்கக்கூடிய நிலையை உண்டாக்கும். அப்படிப்பட்ட சூரியனும் 5ஆம் வீடும் பாதிக்கப்பட்டவங்க சொந்த ஊரு சொந்த நாட்டில் இல்லாம வேற ஏதாவது ஊருக்கோ வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கோ போகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இதற்கு உரிய பரிகாரம் என்பது குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவரை பூர்வ புண்ணிய தோஷத்தை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் பேசினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.